நான் இதெல்லாம் விட கொடுமையா இப்போ ஒரு இடம் வாங்குறாங்கன்னா அதுல ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 30 ரூபான்னு பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்கியிருக்காங்க. அது 2 ஆட்சியிலுமே நடந்திருக்கு. அது அப்படி நடக்க கூடாதுன்னு ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காரு. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 30 ரூபான்னு நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை கோடி ஒரே ஒரு லேண்ட்ல இருந்து வந்திருக்கும். இப்ப அந்த வீடு கட்டுறவங்களுக்குலாம் அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட்டா மாறி இருக்கும். அதை தாண்டி அவங்க விலையை கம்மி பண்ணும்போது கஸ்டமருக்கு எவ்வளவு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும். இந்த பார்ட்டி ஃபண்ட் நீங்க கொடுக்கறதுனாலதான் அவங்க ஸ்கொயர் ஃபீட் ஏத்துறதே நீங்க கஸ்டமர்கிட்ட. ஓகே, என்னங்க 15,000 ஸ்கொயர் ஃபீட்டா அவங்க வீட்டை சொல்ல மாட்டேன், கேட்ட அந்த தெருக்கு சொல்றேங்கிறாங்க. அப்போ நீங்க இங்க ஒரு விஷயத்தை கொடுத்து இங்க ஏத்தும் போது மக்கள் தான் கஷ்டப்படுறாங்க. கண்டிப்பா. இப்போ விஜய் அவருடைய குறிக்கோளே மக்கள் கஷ்டப்படக்கூடாது. நம்ம ஆட்சியில மக்களுக்கு முடிந்த வரைக்கும் நல்லது செய்யணும், தமிழ்நாட்டை உயர்த்தி கொண்டு போகணும். இதுதான் அவருடைய டார்கெட். மற்றவங்களுடைய டார்கெட் என்ன இருக்குன்னா விஜயை க்ளோஸ் பண்ணணும், முதலமைச்சர்கள் இருந்து இறக்கணும், அவர் ஆட்சி அமைக்க கூடாது. அதனால தானே 4ஆம் தேதி ரிசல்ட் வரும்போது சாயங்காலம் 4 மணிக்கே ஆட்சி மாற்றம் உருவாக்குறதுக்கு டெல்லியிலேருந்து பேசுனது. இன்றைக்கு வந்த கூட்டணியில் ஆதரவு கொடுத்தவர் எல்லாரையும் பேச ஆரம்பிக்கிறது இன்னைக்கு ஓப்பன் உடச்சிட்டாங்கல்ல, எல்லாருமே சொல்லிட்டாங்க. எதிர்பார்க்காத ஒன்றும் இல்லை. அது அதிமுக திமுக இணையுது அப்படின்றது. 60 வருடமாக கீரி பாம்பு இருந்தவர்கள் எதை நோக்கி மக்கள் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சாங்களோ கொள்கையை உடைக்கிறான்னு நீங்க சொல்றீங்க. உங்களை எதிர்த்து போனவர்களை போய் நீங்க கூப்பிடுறேன்னு இவர்கள் பேச ஆரம்பிக்கிற தொண்டர்கள் தான். அப்போ அதற்குள்ளே உடன்பாடு இல்லை, உங்க கூட்டணியில் இருந்தவர்களுக்கே உடன்பாடு இல்லை. யார் டெல்லின்னு வரக்கூடாது நினைக்கிறோமோ அவரோட ஆதரவு கூட்டணி அமைச்சாருன்னா எப்படி அதுன்னு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க பேசி, அதாவது இந்த கெடுத்தவர்கள் நிறைய பேர் பேசாமல் நல்ல விஷயங்கள் பண்றவர் விஜய் அவர்கள்ங்கிற விஷயம் தான் இந்த விஷயம் சொல்லி விரும்புகிறேன். ஸோ இப்போ ஆதரவு கிடைத்தது, கூட்டணி ஆட்சி தத்துவத்தை உருவாக்கிட்டாரு. நடக்காத ஒரு விஷயம், கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் ஏற்றுக்கொள்ளவே மாடாது அப்படிங்கிற விஷயத்துல தான் கருத்து இருந்தது, அதை உடைச்சிருக்காரு. 5 பேர் உள்ள வந்துட்டாங்க. இனிமேல் வருங்காலத்தில் யார் வந்தாலுமே எந்த ஆட்சி வந்தாலுமே கூட்டணி ஆட்சி தான், அது மறுப்பதற்கே இல்லை. கூட்டணி ஆட்சியிலையும் பங்கு அதில் பங்குனா தான் உள்ளுக்குள்ளே போகிறாங்க. இவர் மேல் நடவடிக்கைகள் சிறப்பாக இருக்கு, சில தவறுகள் வந்து வெளியே நடந்திருக்கு, அதை மறுப்பதற்கும் இல்லை அப்படின்னு நம்ம கண்குத்தி 24 ஹவர்ஸ் யாரையும் பார்க்க முடியாது. பட் அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணியிருக்காரு. அது வந்து தீர்ப்பு வந்துருது. எஸ், யாரை பிடிக்கணுமோ அவங்களை பிடிச்சிடுறாங்க. இப்போ தர்மமுனீஸ்வரனுக்கு வந்து தீர்ப்பு வந்து போன ஆட்சியில் நடந்த ஒரு விஷயம். ஓகே, பட் இப்போ உடனடியாக தீர்ப்பு வேணும்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டு நேற்று முந்தானத்து தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. 2 ஆயுள் தண்டனை. கரெக்டா? கரெக்ட். இது எப்படி பார்ப்பீங்க? இதற்கப்புறம் விவசாய கடன் போன 2025 மே மாசத்திலிருந்து இப்போ 2026 பிப்ரவரி வரைக்கும் உள்ள அந்த கடன் தள்ளுபடி செஞ்சிருக்காரு. இது போன ஆட்சியில் இருந்தது. பட் இந்த ஆட்சியில் இவர் வந்து அத்தனை விவசாயிகளுக்கும் தள்ளுபடி பண்ணியிருக்காரு. 50,000 வாங்கின சின்ன விவசாயிகளுக்கு, குறு விவசாயிகளுக்கு முழு தள்ளுபடி, சிறு விவசாயிகளுக்கு வந்து 50% தள்ளுபடி, பெரு விவசாயிகளுக்கு வந்து 5,000 தள்ளுபடி.